தாய்மை என்பது வரம் என்பார்கள். தாய் ஆகும்போதுதான் ஒரு பெண்ணின் வாழ்க்கை முழுமை அடைகிறது என பெரியவர்கள் சொல்வது உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட தாய்மை வரம் இன்று பல பெண்களுக்கு கடுமையான போராட்டத்திற்கு பிறகே கிடைக்கிறது. இன்னும் சில பெண்களுக்கு கடைசி வரை அந்த பாக்கியம் கிடைக்காமலேயே போய்விடுகிறது. இதனால் அவர்கள் படும் மனவேதனையை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி காத்திருந்து எத்தனையோ மருத்துவம் பரிகாரம் செய்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என நம்பிக்கை இழந்து விரக்தியில் இருப்பவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து பார்க்கலாம். இது பல பெண்கள் செய்து பலனடைந்த பரிகாரம் ஆகும். பலருக்கும் குழந்தை பாக்கியம் பெற்று தந்த பரிகாரம் என்பதால் இதை நம்பிக்கையுடன் செய்யலாம். முன்னோர்கள் சொல்லி வைத்த 16 வகையான செல்வங்களில் ஒன்று மழலைச் செல்வம். ஆனால் இந்த செல்வம் அனைவருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுவது கிடையாது. சிலருக்கு சில மாதங்கள் அல்லது வருடங்களில் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பல வருடங்கள் தவமிருந்து கோவில், பரிகாரம், மருத்துவமனை, சிகிச்சை என அலைந்து திரிந்த பிறகே கிடைக்கிறது. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்குபவர்களின் எண்ணிக்கை தற்போதைய வாழ்க்கை சூழலில் அதிகரித்து வருகிறது. குழந்தை பாக்கியம் தாமதப்படுவதற்கு அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஜாதக ரீதியாகவும் சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி பிரகஸ்பதி குருவை மங்களகாரகன் மட்டுமல்ல, புத்திரகாரகனும் ஆவார். எந்த லக்னம், எந்த ராசியாக இருந்தாலும் புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் ஜாதகத்தில் பிரகஸ்பதி நல்ல முறையில் இருக்க வேண்டும். எந்த லக்னம், ராசியாக இருந்தாலும் பிரகஸ்பதி அருள் இருந்தால் மட்டுமே புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஜாதகத்தில் பிரகஸ்பதி எந்த நிலையில் இருந்தாலும், அதாவது நீசம், வக்கிரம், பகை இப்படி எந்த நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரம் செய்வதன் மூலம் விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கப் பெறலாம். இந்த பரிகாரத்தை செய்ய துவங்குவதற்கு முன்பு ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் தம்பதியர் இருவரும் விரதம் இருக்க வேண்டும். இந்த 48 நாட்களும் தாம்பத்திய வாழ்வில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். பிறகு ஒரு வளர்ப்பறை பட்சத்தில் தம்பதியர் இருவரும் ஒன்றாக தாய், தந்தை இருவரிடமும் ஆசி பெற்று விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை செய்து பிறகு குல தெய்வத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு வள்ளி தெய்வானையுடன் சமேதராக உள்ள முருகப்பெருமானுக்கு சஷ்டி அன்று விரதம் இருந்து அர்ச்சனை செய்ய வேண்டும். அதற்கு பிறகே இந்த பரிகாரத்தை செய்ய துவங்க வேண்டும். இந்த பரிகாரம் செய்ய வளர்ப்பறை பட்சத்தில் வரும் பெண்ணின் ஜன்ம நட்சத்திரம் அல்லது பெண் பிறந்த கிழமை அன்று இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம். நட்சத்திரம் அல்லது கிழமை இரண்டில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை வைத்து முதலில் ஆரம்பிக்கிறோமோ அதை வைத்தே முழுவதும் செய்ய வேண்டும். ஒருமுறை நட்சத்திரம் ஒருமுறை கிழமை என்று செய்யக்கூடாது. பிரகஸ்பதிக்கு உரிய தானியம் கொண்ட கடலை. உரிய நிறம் மஞ்சள். ஒரு புதிய மஞ்சள் துணியை வாங்கி அதை சிறிய கர்சிப் அளவில் நறுக்கி அதில் எண்ணி 5 கொண்ட கடலை வைத்து ஒரு முடிச்சு போட்டுக் கொள்ள வேண்டும். பிறகு தங்களது தலையணைக்கு அடியில் அந்த கொண்ட கடலை முடிச்சினை தம்பதியர் ஒன்றாக இருக்கும் நேரத்தில் இருக்க வேண்டும். பிறகு மறுநாள் காலை அந்த முடிச்சினை யாரும் பார்க்காத வகையில் ஒரு இடத்தில் சேமித்து வைக்க வேண்டும். அந்த முடிச்சினை பெண்தான் எடுக்க வேண்டும். ஆண் தொடக்கூடாது. இவ்வாறு 5 முறை செய்ய வேண்டும். அதாவது பெண்ணின் ஜென்ம நட்சத்திரம் வரும் 5 நாட்கள் அல்லது 5 கிழமைகள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதற்குள் புத்திர பாக்கியம் கிடைத்துவிடும். குழந்தை பிறந்த பிறகு வீட்டில் உள்ள 5 முடிச்சுகளை ஓடும் ஆறு அல்லது கடலில் சேர்த்துவிட வேண்டும். இதையும் பெண்ணே செய்ய வேண்டும். ஆண் செய்யக்கூடாது. பல பேருக்கு புத்திர பாக்கியம் பெற்று தந்த அற்புதமான பரிகாரம் இது.